ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சீரிஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோட பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம். பேசிக்ஸ் பார்த்துட்டு ஒரு ஃபஸ்ட் 2 வீடியோ மட்டும் பேசிக்ஸில் இருக்கும், ஃபாரெக்ஸ் பேசிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்சி ஐசிடி இன்டெப்த் கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? எனக்கு எவ்வளோ தெரியுமோ அந்த அளவு நான் இந்த சீரிஸ் வழியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒன்லி உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு சப்போர்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் பேசிக்ஸில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெஃபினேஷன் இங்கே இருக்குது, நான் சிம்பிளாக தமிழில் சொல்லிடுறேன். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது குளோபல் மார்க்கெட்டில் இருக்க எக்ஸ்சேஞ்ச் கரன்சிஸ்க்கு நடுவில் இருக்க எக்ஸ்சேஞ்சஸ். குளோபல் மார்க்கெட்டில் கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். அதில் ப்ரைஸ் வந்து இன்ஃப்ளேஷன் நடக்கும், ப்ரைஸ் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ளக்ஷுவேட் ஆகிற டைமிங்கில் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுவோம், என்ட்ரி புக் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவோம். அதுதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். இது வந்து ஒரு வாரத்தில் 5 நாளுமே திறந்துருக்கும், 24 ஹவர்ஸும் திறந்துருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபாரெக்ஸ் ஹவு ஃபாரெக்ஸ் ஒர்க்ஸ். ஃபாரெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எப்பயுமே ஒரு மார்க்கெட், அதாவது ஷேர் மார்க்கெட்டோ சரி, கிரிப்டோ மார்க்கெட், எந்த மார்க்கெட்டுமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கீப் ஆன் பையிங் அண்ட் செல்லிங். வந்து ஒருத்தர் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வேகமாக போகணும் அப்படின்னா நிறைய பேர் அந்த இடத்துல பை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படின்னா க்ரீன் கேண்டில் வேகமாக மேலே போகும். ஸோ செல் கேண்டில், அதாவது ரெட் கேண்டில் கீழே வேகமாக வரணும் அப்படின்னா நிறைய பேர் ஒரே இடத்துல வந்து வேகமாக செல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செல் பண்ணுனா கீழே வராது, செல் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் ஒரு பை பண்ணுறாங்க, ஒரு கரன்சி பை பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு, அதாவது சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து ஃபாரெக்ஸ் வந்து மூவ் ஆகும், அந்த கரன்சி பேர் வந்து மூவ் ஆகும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டரை வச்சும் ப்ரைஸில் மூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேடர்ஸ் எய்ம் டு ப்ராஃபிட் ஃப்ரம் த ப்ரைஸ் மூமெண்ட். இது மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட்லேயும் எக்கனாமிக் ஃபேக்டர்லேயும் ப்ரைஸ் மூவ் ஆகிறத வச்சு ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். அப்புறம் ஃபாரெக்ஸில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபாரெக்ஸில் நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா அமௌண்ட் கம்மியாக இருக்கவங்க. ஓகேங்களா? சிம்பிளாக இண்டிவிஜுவலாக பண்ணுவாங்க, அமௌண்ட் கம்மியாக வச்சுருப்பாங்க. ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறது இன்ஸ்டியூஷன், பேங்க்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இது மாதிரி அமௌண்ட்டை பெரிய கேபிட்டல் பெருசாக வச்சுக்கிட்டு நம்மளை வந்து மார்க்கெட்டை ஒரு பக்கமாக கொண்டு போவாங்க. ஸோ நம்மளால் மார்க்கெட்டை நவுத்த முடியுமா அப்படின்னா, நம்மளால் ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியாது. அப்படி சொல்லக்கூடாது, ஒரு பிப்பு கூட நம்மளால் நவுத்த முடியாது. ஆனால் அவங்க நினச்சாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வேணால் மார்க்கெட்டை நவுத்தலாம், ஏன்னா அவங்கக்கிட்ட கேபிட்டல் அவ்வளோ இருக்குது. ஓகே கைஸ், அடுத்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். எஸ், இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, ரெக்கார்ட் ஆகுதா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் மேஜர் மைனர் எக்ஸாஸ்டிக் கரன்சி. ஃபாரெக்ஸில் வந்து கரன்சிஸ் இருக்குது, அதனால் கரன்சிஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். தனி ஒரு கரன்சியில் ட்ரேட் பண்ணாமல் கரன்சி பேர்ஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதனால் எல்லா கரன்சிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மேஜர் கரன்சி பேர்ஸ் அப்படின்னா லைக் ஹை வால்டைலாக இருக்கும், இல்லாமல் அதில் ஸ்ப்ரெட்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸ்ப்ரெட் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ப்ரெட்டு வந்து இந்த நம்ம ட்ரேட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரெட்லாம் பார்ப்போம். ஸ்ப்ரெட்டு என்ட்ரி எடுக்கும்போது அந்த ஸ்ப்ரெட்டு தள்ளி தான் என்ட்ரி விழுவோம். ஸோ அதை பற்றி நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? மேஜர் கரன்சி பேர்ஸ் அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். யூஎஸ்டி வந்து ஒரு தனி, இந்த 7 பேர் கீழே இருக்க, மேலே வந்து யூஎஸ்டி இருக்குது, கீழே இருக்க 7 கரன்சியோடையும் யூஎஸ்டி சேர்ந்துருந்தது அப்படின்னா அது வந்து மேஜர் கரன்சி பேர்ஸ். இந்த யூஎஸ்டி இல்லாமல் கீழே இருக்க 7 மட்டும் மாறி மாறி சேர்ந்துருந்தது அப்படின்னா அது வந்து மைனர் கரன்சி பேர்ஸ். அந்த எக்ஸாஸ்டிக் கரன்சி பேர் அப்படின்னா இந்த 8மே, அதாவது இந்த 7மே இல்லாமல் யூஎஸ்டி வேறு இதோட சேர்ந்துருக்கிறதோ இல்லை வேறோடைய, அதாவது வேற கரன்சி வேறு இதோட சேர்ந்துக்கிட்டு இருக்கிறது எக்ஸாஸ்டிக் கரன்சி பேர். ஓகே, மேஜர் கரன்சி பேர் அப்படிங்கிறது ஹை லிக்விடிட்டி ஹையாக இருக்கும், வால்டைலும் ஹையாக இருக்கும், ஸ்ப்ரெட்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மைனர் கரன்சி பேர் அப்படிங்கிறது லிக்விடிட்டி இருக்கும், ஆனால் ஸ்ப்ரெட்டும் ஒரு சிலதை டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸ்ப்ரெட்டு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். டிஃபர்னா ஒவ்வொருத்துக்கும் ஸ்ப்ரெட்டு வந்து ஏறும் இறக்கும்.
சரிங்களா? ஆனால் ஸ்டில் அதுலேயும் லிக்விடிட்டி இருக்கும். ஆனால் மேஜர் பேரில் இருக்க அளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது. ஓகே, இங்கே நோ யூஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறது யூஎஸ்டி இல்லாமல் இருக்க மீதி அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாட்டிக் பேர்ஸ் அப்படிங்கிறது கரன்சி பேர் வந்து யூஎஸ்டியும் சேர்ந்துருக்கலாம். இது இல்லாமல், இந்த 8 இல்லாமல், 8ன்னு சொல்ல 7, இந்த 7 இல்லாமல் மீதி எல்லாம் மாறி மாறி சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது எக்ஸாஸ்டிக் எக்ஸோ எக்ஸோட்டிக் கரன்சி பேர். வார்த்தையே வாயில வர மாட்டுது. அது வந்து ஹை வால்டெலாக இருக்கும். அது ஹை வால்டெலாம் இருக்கும்னு சொல்ல முடியாது கைஸ். எப்படின்னா அது ஒவ்வொரு பேரை பொறுத்து. ஒரு சிலது ஹை வால்டைலாக இருக்கும், ஒரு சிலது ஹை வால்டைலாம் இருக்காது. ஆனால் லோ லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். லிக்விடிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா எப்படி வால்டைலாக இருக்கும்? பட் ஆனால் ஒரு சிலது வால்டைலாக இருக்கும். லிக்விடிட்டி கம்மியாக இருந்தாலுமே வால்டைலாக இருக்கும் ஒரு சிலது. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரேடு பண்ணும்போது வந்து மேஜர் கரன்சிஸில் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுங்கள். மைனர் கரன்சி பக்கம் கூட பரவாயில்ல பார்க்கலாம், ஆனால் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா மேஜர் கரன்சி வந்து எப்படியும் அதில் லிக்விடிட்டி இருக்கும். நம்ம டார்கெட்டோ லெஸ்ஸலோ அடித்து தப்பிச்சிருவோம், ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் மைனர்லேயும் சரி எக்ஸோட்டிக்லேயும் சரி லிக்விடிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால் அங்கே போயிட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா சீக் அண்ட் டிஸ்ட்ராய் பட்டனில் மாட்டிக்குவீங்க. சீக் அண்ட் டிஸ்ட்ராய்னா ஐசிடியில் வரும், தெளிவாக சொல்கிறேன். இந்த சீரியஸில் போகும்போது சொல்கிறேன். அதாவது கன்சல்டேஷன் ஆகும். கன்சல்டேஷனே ஆகிட்டு இருக்கனால அங்கே போய் மாட்டினீங்க அப்படின்னா வெறுத்துவீங்க. ட்ரேடிங்கே வெறுக்கிற அளவு பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேஜரில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து ஃபாரெக்ஸில் வந்து செஷன் இருக்குது. ஒரு 4 செஷன் இருக்குது. 24 மணி நேரமும் ரன் ஆகுது இல்லை? அதனால் உலகம் சுற்றிக்கிட்டே இருக்கனால ஒரு சில கண்ட்ரி நைட்டாக இருக்கும், ஒரு சில கண்ட்ரி பகலாக இருக்கும். ஸோ அவங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கில் அவங்க வந்து செஷன்ஸை மேக் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அங்கே இருக்க பேங்க்ஸ் இன்ஸ்டியூஷனில் ஓப்பனில் இருக்க டைமிங் அதை வச்சு சொல்லுவாங்க, அவ்வளோதான். லைக் ஃபாரெக்ஸில் 4 செஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா 24 மணி நேரம் ரன் ஆகிறதுனால 4 செஷன் இருக்குது. ஸ்விடனி அதில் வந்து வால்டாலிட்டி இருக்காது. டைமிங் நோட் பண்ணலையா? ஓகே 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 நான் டைமிங் சொல்கிறேன். ஸ்விடனி அதில் வால்டாலிட்டியே இருக்காது. டோக்கியோ இதை தான் ஏஷியன் செஷன் அப்படிம்போம், லண்டன் செஷன் அப்படிம்போம், நியூயார்க் செஷன். ஓகே நான் டைமிங் சொல்கிறேன் கைஸ், 1 செகண்ட். ஓகே எஸ். இப்போ சுடனி செஷன் அப்படிங்கிறது அங்கே வால்டாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ட்ரேட் எடுக்காதீங்க. மோஸ்ட்லி நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம். இந்தியாவில் இருக்காங்களாம் தூங்கிட்டு தான் இருப்போம் அந்த டைமில். இப்போ டைம் சொல்கிறேன், ஓகேங்களா? என்ன இது 10 PM 10 PM GMT. இந்தியன் டைமிங்கே சொல்லலாமா? ஓகே ஓகே கைஸ், வெயிட், நான் வந்து இந்தியன் டைமிங்கே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3:30 3:30 AM to 12:30 PM. ஓகே எஸ், இது வந்து ஸ்வீடனிக்கு. ஓகே ஓகே அவ்வளோதான். இது வந்து ஸ்வீடனுக்கு நம்ம இந்தியன் டைமிங்கில் சொல்லியிருக்கேங்க. இந்தியன் டைமிங்கில் 3:30லேருந்து 12:30 வரைக்கும் ஸ்வீடனி. ஓகேங்களா? அடுத்து டோக்கியோ செஷன் அப்படிங்கிறது, டோக்கியோ வந்து 4:30 காலையில் 4:30லேருந்து 1:30 வரைக்கும். 4:30லேருந்து 4:30 to 1:30 PM. ஓகே
4 to 1.5 டோக்கியோ. இதை தான் நம்ம ஏஷியன் செஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து லண்டன் செஷன். லண்டன் வந்து 12:30 பிஎம்ல இருந்து 9:30 பிஎம் வரைக்கும். 12:30. ஓகே ஓகே 12:30 பிஎம் டு 9:30 பிஎம். இது வந்து லண்டன் செஷன். ஓகே, லாஸ்ட்டாக நியூயார்க் செஷன். நியூயார்க் வந்து 5:30லேருந்து 2:30 வரைக்கும். 5:30 பிஎம் டு 2:30 ஏஎம். இது எல்லாமே இந்தியன் டைமிங் கைஸ், எல்லாமே இந்தியன் டைமிங். ஓகே, எஸ். இப்போ வந்து ஸ்வீடனி செஷனில் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வீடன் வந்து இந்த காலைல நம்ம மோஸ்ட்லி இந்த 3:30 to 4:30 தூங்கிக்கிட்டு தான் இருப்போம். டோக்கியோவில் கூட பரவாயில்ல, டோக்கியோ அப்படிங்கிறது ஏஷியன் செஷன் தான் சொல்லுவோம். அப்போ 4:30 கூட ஓரளவுக்கு மீடியமாக வால்டாலிட்டி இருக்கும். ஏஷியன் பேர்ஸ் வந்து வால்டால் நல்லாயிருக்கும். லைக் வந்து எது அப்படின்னா ஜேபிபி, ஏயுடி, அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும், அதெல்லாம் வால்டைலாக இருக்கும். மற்றதெல்லாம் அந்த யூஎஸ்டி பேர்ஸு, ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, அதெல்லாம் வந்து வால்டைலிட்டி இருக்காது ஏஷியனில். அந்த டைமில் மோஸ்ட்லி ஏஷியன் பேர்ஸ் வேணால் ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் இது லண்டன் பேர்ஸ், நியூயார்க் பேர்ஸ்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. லண்டன் பேர்ஸ் அப்படிங்கிறது ஈரோ இருக்குது, ஜிபிபி இருக்குது. ஸோ அது மாதிரி பேர்ஸ் வந்து லண்டனில் ட்ரேட் பண்ணுங்கள். லண்டனில் லிக்விடிட்டி ஹையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் நல்லாவே ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து நியூயார்க்லேயும் ஸ்ட்ராங்காகவே வால்டாலிட்டி இருக்கும், அதனால் அப்பயும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் பெஸ்ட் டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நியூயார்க் டைமிங்க்கு 8:30 to 12:30, அதாவது இந்த 5:30 to 9:30 தான் அப்படி போட்டுருக்கேன். நான் இந்தியன் டைமிங்லேயே கொடுத்துட்றேன் இதையும். லைக் 5:30 பிஎம் டு எத்தனை 9:30 பிஎம். ஸோ இந்த டைமிங் தான் பெஸ்ட் டைமிங். ஸோ இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியன் டைமிங்கில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஓகே, யா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஏஷியன் நீங்கள் ஸ்வீடனி அவாய்ட் பண்ணிடுங்க. 3:30லேருந்து 4:30 வரைக்கும் எடுக்காதீங்க, ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ 4:30க்கு மேலே பார்க்குறீங்க அப்படின்னா ஏஷியன் பேர்ஸான ஜேபிஒய் அதை பாருங்கள், இல்லாட்டி ஜேபிஒய் பார்க்கலாம், இது ஏயுடி பார்க்கலாம். அது மாதிரி பேர்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறமா லண்டன் செஷனில் ஈரோ பாருங்கள், ஜிபிபி பாருங்கள். அதாவது பேரா யூஎஸ்டியோட பேரானாலும் சரி, இல்லை அதோட மைனரில் கொஞ்சம் பேரா இருந்தாலும் சரி பார்க்கலாம். லண்டனில் எது பார்க்குறீங்க அப்படின்னா யூஎஸ்டி பார்க்கலாம், கேடு பார்க்கலாம், கேஃப் பார்க்கலாம். இது மாதிரி மேஜர் எல்லாமே பார்க்கலாம் கைஸ் நியூயார்க்கில். இதில் பெஸ்ட் டைமிங் எதுனா இந்தியன் டைமிங்க்கு சாயங்காலம் 5:30லேருந்து நைட்டு 9:30 வரைக்கும். இது வந்து பெஸ்ட் டைம். ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான். இது வந்து ஃபாரெக்ஸில் பேசிக்ஸ். அப்புறம் ட்ரேடிங் வியூவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ரேடிங் வியூ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரேடிங் வியூ எங்கள் ப்ரொஃபைல். ஓகே, ட்ரேடிங் வியூவாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரேடிங் வியூவை பற்றி ட்ரேடிங் வியூ அப்படின்ட்டு ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணாலும் வரும், அண்டு கூகுளில் சர்ச் பண்ணாலும் வரும். இதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க கைஸ், அவ்வளோதான். ஓகே, ட்ரேடிங் வியூவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ட்ரேடிங் வியூட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதில் கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்கு வெப்சைட்டும் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் ட்ரேடிங் வியூ ஆப்பும் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு வந்து லாட் சைஸ் பார்ப்போம். நாளைக்கு வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா அது லிஸ்டிங் எழுதி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லாட் பார்ப்போம், லாட்ஸை பற்றி பார்ப்போம். லாட்ஸ் அண்டு ஸ்ப்ரெட்டு பார்க்கலாம். ஸ்ப்ரெட் லாட்ஸு ஸ்ப்ரெட்டு பார்க்கலாம். அடுத்து 1 செகண்ட், லாட்ஸ் ஸ்ப்ரெட்ஸ், பை லிமிட், பை ஆர்டரை பற்றி பார்ப்போம். பை அண்டு செல் ஆர்டர்ஸை பற்றி பார்ப்போம். மார்க்கெட் ஆர்டரை பார்ப்போம். மார்க்கெட் அண்டு லிமிட் ஆர்டர்,
மார்க்கெட் அண்டு லிமிட் லிமிட் ஆர்டரை பற்றி பார்ப்போம். ஸோ இதோடு சேர்த்து அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இதை மட்டும் நாளைக்கு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா இதெல்லாம் பார்ப்போம். லாட்டு, ஸ்ப்ரெட்டு, பை லிமிட்டு, பை செல்லு, மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டரு. அடுத்து கேண்டிலை பற்றி பார்ப்போம். கேண்டில்ஸ் பேசிக்ஸு, அப்புறம் ட்ரெண்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது, இது மாதிரி பார்ப்போம் பேசிக்ஸ் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஐசிடி கான்செப்ட் உள்ள போயிடலாம். ஐசிடி அண்ட் எஸ்எம்சி அது மாதிரி கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி இந்த ஃபாரெக்ஸ் சீரிஸ் மிஸ் ஆகாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.